நம கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத சராயச்ச கண்டிதாகில தைத்தியாய ராமாய ஆபன் நிவாரணே. ராமன் கையில் கோதண்டம் எனும் வில் பற்றி இருக்கிறார். பகவானுடைய 5 ஆயுதங்களுள் கோதண்டம்னு சொல்லப்படும் இந்த வில்லுக்கு தனி சிறப்பு. வில், சிலை, சாபம், கார்முகம், ஷார்ங்கம், கோதண்டம், தனுஷ் என்று எத்தனையோ பெயர்கள் இதற்குண்டு. இந்த மாதமே தனுர்மாசம்னு கொண்டாடப்படுகிறது. சாப மாசம் என்னும் சொல்லுகிறோம். மார்கழி மாசமே தனுர்மாசம். தனுசுன்னு சொல்லச்சேவே ராமனுடைய வில் தானே ஞாபகத்துக்கு வரும். ஆண்டாள் பாடினது மனத்திக்கினியான்னு ராமனையே கொண்டாடுகிறாள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்திக்கினியான் என்று பாடல். ஆக ராமன் கையில் பிடித்திருக்கும் வில், அது கொண்டுதான் நம்முடைய பயத்தையே போக்குகிறான் எம்பெருமான். நம் பயம் நீங்குமானால் பக்தி வளரப்போகிறது. வயிறு நன்கு பசி ஆறுமானால் உள்ளம் தவித்து பெருமானை நாடும். பசி அதிகமாக இருந்தால் எங்க ஞானத்தை வளர்த்துக்க முடியும்? வயறு கபகபான்னு எரிஞ்சுட்டு இருக்கிறச்சே புத்தி எங்கேயானு மூளை எங்கேயானு வேலை செய்யுமா? அதே போல பயம் பிடிங்கிட்டு இருக்கிறச்சே ஏதேனும் பக்தி பக்கம் போகுமா? பெருமான் பயத்தை தொலைக்கிறார். அதுக்கு தான் கையில நீண்ட வில்லை பற்றி இருக்கிறார். கோதண்ட பாணின்னு சொல்றோம், வில் பிடித்த ராமன்னு சொல்றோம். இப்போது மதுராந்தகத்திலிருந்து சோத்துப்பாக்கம் போகும் மார்க்கத்தில் 16வது கிலோமீட்டரில் கோதண்டராம ஸ்ரீனிவாச சுவாமி தேவஸ்தானம். அதில் இன்று நாம் கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். இவ்விராமனுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி இல்லை, தனித்து எழுந்துருளி உள்ளார். ராமனுடைய திருக்கையில் நாகத்தோட கூடிய வில். வில்லின் மேல் வளைவு, அந்த வளைவில் நாகமே எழுந்துருளி இருக்கிறார். அப்படின்னா அவருடைய விஷப்பொக கக்கரா போலே. இதை பற்றி வால்மீகி ராமாயணத்திலேயே வரும். ஷராம்ச ஆசீவிஷோபமான், எப்படி ஒரு விஷத்தை கக்குமோ பாம்பு, அதை போல ராமபாணங்கள் வில்லிலிருந்து வெளியில வரச்சே பாணமா வரும், அம்பா வரும். ஆனா போய் தைக்கும் போது அது நெருப்பு கங்குகளைப் போலவும் விஷத்தீயை போலவும் தான் போய் தாக்கும். அதை கையிலே பிடித்து கொண்டிருக்கிறார். நமஹா கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத ஷராயச்ச, இதோ வலக்கையில் அம்பு பற்றி. இந்த அம்பும் அந்த வில்லும் ஒரு சேர புறப்பட்டால் எந்த காரியம்தான் நமக்காக நடக்காது? விரோதிகளையே தொலைக்கிறார். அருகே விஸ்வக்சேனர் எழுந்துருளி உள்ளார். இவர்தான் பெருமானுடைய பிரதான சேனாபதி, சேனைக்கெல்லாம் தலைவர். எங்கு நோக்கினும் இவருடைய ஆட்சிதான் செலுத்தப்படுகிறது. ஓம் நமஹா கஜவக்திராத்யைஹி பாரிஷத்யை பிரசாசத்தே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்னே சூத்திரவத்யா சமேயுஷேன். இது பராசர பட்டருடைய ஆச்சரியமான ஸ்லோகம். சூத்திரவதின்னு விஸ்வக்சேனருடைய தர்மபத்னிக்கு திருநாமம். அந்த சூத்திரவதியை வணங்கி விஸ்வக்சேனரை சேவித்துக் கொள்ளுகிறோம். அருகே 2 ஆஞ்சநேய சுவாமிகள். ஒருத்தர் கைகூப்பி கொண்டிருக்கிற ஆஞ்சநேயர், ரொம்ப அழகான வடிவம், சிறு வடிவம். அவர் தான் இந்த திருக்கோயிலுக்கு ஆஞ்சநேயர். அவருக்கு பக்கத்தில் ஏகசிலா ஆஞ்சநேயர், ஒரே கல்லில் அதிலிருந்து புடைப்பு சிற்பமாக வந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். அவருடைய வாளை சுருட்டி தன் மேலே, தன் தலைக்கு மேல வைத்துக்கொண்டு வலது கையால் அபயமளித்து கொண்டு எழுந்துருள் இருக்கிறார். அந்த சுவாமியை தரிசிச்சோம். இங்கு தனித்து ஒரு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் உள்ளார். எங்கு முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையாலின் நிரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். சிங்கப்பிரான் தன் மடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணி கொண்டு அவளை அணைத்துண்டு எழுந்துருளிருக்கார். அஹோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத்து கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று சொல்லுகிறோம். அந்த லக்ஷ்மி நிருசிம்ம பெருமான், இவனுடைய அட்டகாச சிரிப்புக்குத்தான் ஹிரண்யகசிபு அழிந்தே போனான். இவனுடைய குளிர்ந்த கண்களாலே அழகுற நோக்க அந்த கடாட்சத்தை பத்த பிரஹ்லாதன் எத்தனையோ மேன்மை அடைந்து போனான். ஒரு கண்ணால் கோபத்தை பொழிந்தார், மற்றொரு கண்ணால் அருளை அனுகிரகித்தார். அப்ப 2 கண்கள் பெருமானுக்கு. ஒரு கண்ணு சூரியனை போலே வெப்பம் கொடுக்கும், வேண்டாதவர்களுக்கு, விரோதிகளுக்கு, அன்பர் அல்லாதவர்களுக்கு வெப்பம். ஆனா மற்றொரு கண் சந்திரனை போலே குளிர்ந்து அனைவரையும் அழைக்கும். இந்த சந்திர சூரியர்கள் போன்ற கண் படைத்த
லக்ஷ்மி நரசிம்மனை சேவித்து கொண்டோம். நரசிம்மனா மட்டும் இருந்தா கூட கோவப்படலாம், மடியில லக்ஷ்மி இருக்கிறச்சே எங்க கோவப்பட போறார்? ஆக இன்று நாம் முகுந்தகிரியில் இத்தனை பெருமான்களையும் சேவித்து கொண்டோம். இவர்கள் அனுமதியோடே அருளோடே அடுத்த சர்க்கம் 11வது சர்க்கம் பார்க்க வேண்டும். 10வது சர்க்கத்தினுடைய கடைசியில் மந்தோதரியை பார்த்தவர் இவர் தான் சீதையா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டார். ஆனா அப்புறம் அது சீதை இல்லேங்கிறத புரிஞ்சு விட்டார் என்ற அளவுக்கு பார்த்தோம். இப்ப 11வது சர்க்கம் பானசாலையில் தேடுகிறார். ராவணனுடைய சாலைகள் பல, அதில் பானசாலை என்னென்ன பழரசங்கள் உண்டோ, மதிரா பானங்கள் உண்டோ, சோமபானங்கள் உண்டோ, அதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிற இடம். அவதூயச்ச தாம் புத்திம் பபூவ அவஸ்திதஸ்ததா ஜகாமச்ச அபராம் சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபி. இவள் கண்டிப்பா சீதை இல்லை, இவள் ராவணனுடைய மனைவியரோடு ஒருத்தி. என்ன, இவ இன்னும் கொஞ்சம் அங்க அடையாளங்களோடு சரியா இருக்கா, ராணியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தாண்டிவிட்டார். ந ராமேண வியுக்தாசா ஸ்வப்துமர்கதி பாமினி. ராமனை விட்டு பிரிந்தவள் இதை போல நிம்மதியா தூங்குவளா? ஆடை ஆபரணங்களை கொண்டு அலங்கரித்து கொண்டிருப்பளா? எவ்வளவு தவித்திருப்பாள்! இவன் நன்னா சாப்பிட்டு நன்னா தூங்கிட்டு இருக்காளே, இவள் சீத்தையா இருக்க மாட்டாள். ந போக்தும் ந பியலங்கர்த்தும் ந பானம் உபசேவித்தும் நான்யம் நரம் உபஸ்தாத்தும் சுராணாமபி சேஸ்வரம். என்னுடைய சீதை ஒரு நாளும் தேவேந்திரனை வந்தா கூட திரும்பி பார்க்க மாட்டாள். யார் தோளில் அணைந்தவள், அவள் போய் மற்றொரு ஆண்மகனை திரும்பி பார்ப்பளா? அந்நியமிதி நிச்சித்திய பூயஸ்தத்திர சதாரசா. அதனால இவ வேற யாரோ, சீதை அல்லள் என்று முடிவெடுத்து கொண்டு மறுபடியும் அந்த அரண்மனையில் தேடுறதுக்கு ஆரம்பித்தார். தாசாம் மத்தியே மகாபாகு சிசுபே ராட்சசேஸ்வர கோஷ்டே மகதி முக்கியானாம் கவாம் மத்தியே யதா விருஷா. எப்படி பல பசுக்களுக்கு நடுவில் கொட்டிலில் ஒரு பெருங்காளமாடு திமிரிக் கொண்டு இருக்குமோ அதை போல பல பெண்களுக்கு நடுவில் ராவணனையே கண்டார். இவன் தான் ராவணன்கிறது தெரியறது. உடனே போய் சண்டையிடலாமானால் நாம் தூதனானா வந்திருக்கோம், நமக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாதே. அவன் என்னெல்லாம் சாப்பிட்டு இருக்கான், கள்ளு குடித்து கொண்டு வெவ்வேறு வகையான மாம்சத்தை புஜித்து கொண்டு உள்ளான். மிருகாணாம் மகிஷாணாஞ்ச வராகாணாஞ்ச பாகசா தத்திர ன்யஸ்தானி மாம்சானி பானபூமௌ ததர்ஷசா. கிழெல்லாம் இறஞ்சி கிடக்கிறது. முத்து மாணிக்கம் வைரம் வெள்ளி பாத்திரம் பொற்பாத்திரங்கள் சாப்பாட்டு பண்டங்கள் அன்னம் பானம் எல்லாம் ஆங்காங்கு கிடக்கிறது. செழிப்பினுடைய மயக்கம் மிதமிஞ்சி போச்சுனால் எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். அந்த மதன் தர்ப்பம் அங்கு நன்கு தெரிந்தது. சர்க்கராசவமாத்வீகாக புஷ்பாசவ பலாசவாக குவச்சித் அர்த்தாவசேஷாணி பஸ்வன்வை விசச்சாரக பரஸ்பரம் சமாஸ்லிஷ்ய காச்சித் சுப்தா வராங்கனாக. இப்படி பல பெண்கள் உன்மத்தம் பிடித்திருக்கிற பைத்தியமா இருக்கக்கூடிய பெண்களை பல பேரை கண்டார். ஒத்தொத்தையும் கிட்டக்க போய் பார்க்கிறார். இவளா இருக்குமோ சீதை, இவளா இருக்குமோ சீதா அவளா இருக்குமோ, இப்படி கிட்டக்க போய் பார்க்கறச்சே அவர் மனத்துக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடுச்சு. ததர்ஷச மகாதேஜா ந ததர்ஷச ஜானகி. யாரையோ பார்த்தாலே தவிர இதுக்குள்ள ஜானகி இல்லை, அதுக்குள்ள சீதை இல்லை, இதுக்குள்ள வைதேகி இல்லை, அந்த இடத்துல மைத்திரி இல்லை, இல்லே இல்லே இல்லை, எங்கும் இல்லைன்னு தேடின்னு வந்தவர் இதங்கலு மாமார்த்தியம் தர்மலோபம் கரிஷ்யதி ஜகாம மகதீம் சங்காம் தர்மசாத் வசங்கிதா. திடீர்னு அவர் ஒரு மூலையில உட்காண்டார். அவருக்கு ஒரு தர்ம சந்தேகம் வந்துடுத்து. இதை போல பல பெண்களை கிட்டக்க நாம போய் பார்க்கிறோமே, நாம ஒரு பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரிங்கிறதுக்கே விரதம் போயிடும் போல் இருக்கே, நமக்கு எடுத்த நிஷ்ட கொலைஞ்சிடும் போல் இருக்கே. இந்த பெண்களையெல்லாம் கிட்டக்க போய் பார்க்கறேனே, கூடவே கூடாது. சீதையை தேடுறேங்கிற பேரை வச்சுட்டு ஒருவேளை பல பெண்களை அருகில போய் பார்த்துட்டு இருக்கேனோ, இது ஹனுமானுக்கு ஏற்காது. ஆஞ்சநேயர்னு சொன்னாலே நைஷ்டிக பிரம்மச்சாரி, நாம் போய் அப்படி செய்யலாமா என்று அவருக்கு வருத்தம். அயஞ்சாத்திரம் அயாதிருஷ்டா பரதார பரிகிரக நதுமே மனசா கிஞ்சித் வைகிருத்தியம் உபபத்தியதே மனோகிகேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனை. அப்பதான் யோசித்தவர், இல்லை நான் தப்பு பண்றதா தெரியல, ஏனால் எங்க போய் பின்ன தேடுவேன்? பெண்களுக்கு நடுவில் பெண்களை தேடியாகணும், அன்னசாலை பானசாலையில தேடியாகணும், அழகிகளுக்கு நடுவில் சிறப்பட்டிருக்காளான்னு பார்க்கணும், ராட்சசிகளுக்கு நடுவில் வெவ்வேறு இடத்துல இருக்காளான்னு ஏற்கனவே பார்த்துட்டேன். இனிமே அரண்மனைகள் தான் மிச்சம். அப்ப இந்த இடத்துல நான் தேடித்தான் ஆகணும். மற்றொரு கோணத்தில் பார்த்தால் நமக்கு ஒன்றும் மனசு தழும்பலையே. ஒரு பெண்ணை பார்க்குறோம், பேரழகு, ஒரு இடமா அழகு, பார்த்த உடனே மனசு தழும்பணும் இல்லையோ. அனுமார் தனக்கு தானே ஒரு பரீட்சை வச்சு பார்த்துக்கிறார். நான் இவை யாரையான்னு பார்க்கறச்சே இவர்களில் ஒருவராவது என் மனத்தை ஈர்த்தார்களோ? இல்லை.
யாரை பத்தியும் எனக்கு ஒரு துளியும் மதிப்பு வரலை. அதனால என் மனசு தழும்பலை. மனசு கட்டு தழும்பிட்டா தான் புலன்கள் கட்டுடும். ஒன்றும் புலன்கள் நம்மளை இழுத்துன்னு போகும், இல்லை மனசு இழுத்துன்னு போகும். கண்ணு காது மூக்கு போகக்கூடாத இடத்துல போறதுன்னு வச்சுங்க. பார்க்கக்கூடாததை கண்ணு பார்க்கறது, உடனே செய்தியை மனசுக்கு சொல்லும். மனசு அதோட கைகோத்துன்னு வெளியேறிடும். அது போற கெட்ட வழியிலேயே போகும். கேட்கக்கூடாதது காதுல விழறது, காது செய்தியை மனசுக்கு அனுப்புறது, மனசுடனே காது பின்னாடியே போயிடும். எந்தெந்த புலன் எந்தெந்த வழியில வெளியில போறதோ மனசு அதன் பின்னாடி போகும். இப்ப ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிறார், என் கண்ணு அந்த பெண்ணை பார்க்கறது, ஆனால் என் மனசு அதால தழும்பலையே, என் மனசு அந்த கண்ணுக்கு பின்னாடி போறதா இல்லையே, மனசு தெளிவா இருக்கு. ஒரே ராமன், சீதா ராமன், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். திரும்ப திரும்ப ராமன் அழகில் ஈடுபட்ட மனசு கண்ணு தேடத்துக்காக பார்க்கறதே தவிர, சில சமயம் இப்ப கண்ணு நிலகுத்தி நிற்கும். இந்த முன்னாடி எனக்கு ஒரு கருவி வச்சிருக்கா, நான் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுங்க, அதுல எழுதியிருக்கிறதுலாம் கூட என் கண்ணில் படாது. அது என்னதுன்னே கூட தெரியாது. ஏன்னா நினைவு எங்கேயோ இருக்கும். நம்ம இப்பதான் கடிகாரத்தை தொடச்சிருப்போம். பக்கத்துல இருக்க ஒருத்தர் மணி என்னன்னுவார், பார்த்து சொல்றேன்னு திரும்பி எடுப்போம். இத்தனை தொடச்சிருந்தீரேன்னா கண் அதுல இருந்தது, மனசு அதுல போல, அதனால புத்தி அதுல போலேன்னா சொல்ல தெரியாது. அதே தான் இப்ப ஆஞ்சநேயருக்கு நல்லதா போச்சு. இப்போ கண்ணு போறதே தவிர மனசு போல. மனசத்தனி ராமனிடத்துல தான் இருக்கு. மனோகி ஹேதுஹு சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே. மனத்தின் வழிதானே இந்திரியங்கள் போகும். மனம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இந்திரியம் எப்படி தப்பு பண்ணும்? சுபாசுபா ஸ்வஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திதம். அந்த மனம் என்னிடத்தில் தெளிவாக இருக்கிறது. இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேப்ய பரம் மனஹா மனசச்ச பரா புத்திஹி. கண்ணனை கீதையில் சாதிக்கிறார். புலன்களை காட்டினும், வெளிப்புலன்கள் கண்ணு காது மூக்கு முதலான புலன், இது எல்லாத்த விட மனத்துக்கு வலிமை, மனத்தை விட புத்திக்கு வலிமை, புத்தியை விட ஆத்மாவுக்கு வலிமை. ஆத்மாவின்படிதான் புத்தி நடக்கணும், புத்தியின்படிதான் மனம் நடக்கணும், மனத்தின்படிதான் புலன்கள் நடக்கும். அப்ப ஆஞ்சநேயர் சொல்லிக்கிறார், ஆத்மாவுக்கு எனக்கு ஒன்றும் குறையில்லை, என் மனத்துக்கும் குறையில்லை, புத்திக்கும் குறையில்லை. அப்புறம் எப்படி? எதை பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் மனசு தழும்ப போறதில்லை. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. கண்ணனை கீதையில சாதிக்கிறார். நம்ம கர்மங்கள் அனாதி காலமா சேர்த்து வச்சிருக்கிற பாபம், அது நமக்கு துன்பம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்முடைய மனசு, புலன்கள், புத்தி, புத்திங்கிறது அறிவு, அறிவு மனம் நினைப்பதற்குண்டான கருவி, கண்ணு காது மூக்கு முதலான கருவிகள், இதுகளை அந்த பாபம் நன்னா பிடிச்சுடுமா. அகங்காரம் அமகாரம் பாபம் பிடித்து கொண்டு நல்வழியில போக மாட்டாமல் தீய வழியிலேயே இழுக்கிறது. சஞ்சலம் கி மனக்கிருஷ்ண ஹரந்தி பிரசபம் மனஹா இந்திரியாணி பிரமாதீனி. இந்திரியங்கள்லாம் வலியவை, மனசை பிடிச்சு தம் பக்கம் இழுக்கும். எப்படி ஓடின்னு இருக்கிற தேர், ஓடின்னு இருக்கிற குதிரை பின்னாடி வர தேரை தம்பக்கம் வர்றதுக்கு தான் இழுக்கும். அதை போல இந்திரியாணி ஹயான்யாகு, நம்முடைய புலன்கள் தான் குதிரைகள் ஆட்டம். அந்த குதிரை தரிகட்டு ஓடும். ஓடுற சமயத்துக்கு நம்மளையும் பின்னாடி இழுத்துன்னு போய் தலகுப்புற தள்ளப்பாக்கும். அப்படி இல்லாமல் மனப்பிரகிரகவான் நரகா, அந்த புத்திங்கிற சாரதியை உட்காத்தணும். நம்ம அறிவு தான் சாரதி, தேர ஓட்டுறவராக இருக்கணும். அவர் கையில கடிவாளம் கொடுத்துருக்கா, அதான் மனசு. மனசுங்கிற கடிவாளத்தால் புலன்கள்ங்கிற குதிரைகளை தரிகட்டு ஓடாமல் இழுத்து பிடிச்சு புத்திங்கிற சாரதி ரொம்ப நன்னா ஓட்டின்னு போறார். நம்ம உடம்பு தான் தேர், ஆத்மா தான் தேருக்கு தலைவன். இந்த தேரை எடுத்துட்டு தேருக்கு தலைவன் ஒழுங்கா போனோமே, நம்ம உடம்ப தேரா வச்சுங்கோ. நான்கிறது ஆத்மா, தேருக்கு தலைவன் வச்சுங்கோ. இந்த தேர்ல ஏறி ஒழுங்கா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும் இல்லையோ, அதை போலத்தான் இந்த உடம்பை பெற்று ஒழுங்கான சரணாகத்தை அனுஷ்டித்து மோட்சத்தை அடைய வேண்டும். அதுக்குள்ள இதை ஒழுங்கா ஓட்ட விடாம குதிரை தறிகட்டு ஓடும். அதை நாம நன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுந்தா தான் இந்த தேர் ஒழுங்கா ஓடும். இதுதான் ஒரு அழகான உருவாகம். நான்யத்ரஹி மயா சக்யா வைதேகி பரிமார்கிதும் ஸ்திரியோகி ஸ்திரீஷு திருஷ்யந்தே சதா சம்பரிமார்கணே. பெண்களுக்கு நடுவில் தானே ஸ்திரீயை தேட முடியும். ஆனால் நான் தேடின தப்பில்லை, என் மனமும் தழும்பவில்லை. நசக்கியம் பிரமதா நஷ்டா மிருகீஷு பரிமார்கிதும் ராவணாந்தப்புறம் சர்வம் திருஷ்யச்சே ந ச ஜானகி. எங்கு தேடி பார்த்தாலும் ஜானகியை கண்டுபிடிக்க அவரால் முடியல. மனம் தளர்ந்துட்டார், சோகம் வர்றது. ஆனா மனத்தளர்ச்சி கூடாதுன்னு அவருக்கு தெரியறது. அவருக்குள்ள ஒரு போராட்டம். தானே தனக்கு நல்லது சொல்லுண்டு சோர்வை நீக்கி உற்சாகத்தோட கிளம்ப போறார். நாமும் ஆஞ்சநேயர்